ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டேஸ்ட் அண்ட் ஸ்பான்ஜியான டீ கேக். நம்ம ஹோம் பேக்கிங்கில் இந்த டீ கேக் தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ளேஸை பிடிக்கிறது, எல்லாருக்கும் பிடிச்சமானதும் கூட. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த டீ கேக்கை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ கேக் செய்கிறதுக்கு நான் மைதா 230 கிராம் எடுத்திருக்கேன், பால் பவுட்ரு 20 கிராம் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ஜலிச்சு எடுத்தோம்னா தான் இந்த பேக்கிங் பவுட்ரு, பால் பவுட்ரு, மைதா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையும் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெள்ளைக்கருவை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம மஞ்சக்கருவை எடுத்துக்கலாம். மஞ்சக்கருவில் நான் 4 பிஞ்சு சால்ட்டு போடுறேன். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துறேன். பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுலை எடுத்துட்டு ஒரு பீட்ரு வச்சு 1 ஸ்பீடில் இந்த வெள்ளைக்கருவை நல்லா ஃபோமிங்காக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பீட்லேயே தான் பீட் பண்ணணும். பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துட்டுருக்குது. இப்போ நான் இதுக்கு 250 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் சர்க்கரையை மிக்சியில் போட்டு லேசாக கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். நீங்கள் பவுட்ரு பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே யூஸ் பண்ணாலும் சரி. ஆனால் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி 1 ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணணும். சர்க்கரை கரையணும். இந்த வெள்ளைக்கருவும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளைக்கருவும் இதாகும்போது இப்படி ஒரு ஃபோமிங்காக நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் இந்த கலவையில். இப்போ நல்ல இதாகிருச்சு. இப்போ இதிலேயே 5 ஸ்பீடு வச்சுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம 5 ஸ்பீடுக்கு நம்ம பீட்ரு ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிக் பீக் வரணும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிக் பீக் வந்ததும் நம்ம மஞ்சக்கருவை இது கூட ஆட் பண்ணி 1 ஸ்பீடில் மறுபடியும் ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது ஆயில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் 120 ml எடுத்திருக்கேன். அதையும் இது சேர்த்து மறுபடியும் லைட்டாக நம்ம பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நான் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு பீட்ரு பிளேடு மட்டும் ஒரு சிங்கிள் பிளேடு எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். அதை நான் 4 பேட்சாக எடுத்திருக்கேன். நம்ம இப்படி தூவி தான் விடணும், ஒரே இதாக ஒரு பக்கமாக போடக்கூடாது. இப்போ ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் செகண்ட் பேட்ச் மாவையும் இது கூட சேர்த்துறேன். சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் சேர்த்திக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இப்போ நல்லா கலந்ததும் தேர்ட் பேட்ச் பவுடரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். ஜென்டிலாக தாங்க மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் இதில் இருக்கிற இந்த டெக்ஸ்சர் வந்து மாறவே கூடாது. ரொம்ப வேகமாகவோ அல்லது அழுத்தியோ நம்ம வந்து அதாவது மிக்ஸ் பண்ணோம்னா இந்த கேக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ஜென்டிலாக தான் கலந்து விடணும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அவனை 10 மினிட்ஸ் 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பேட்டுலா எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடலாம். லேசாக தான் ஜென்டிலாக கலக்கணும். ஆல்ரெடி கலந்துருக்கு. இதை ஸ்பேட்டில் வச்சு எல்லா ஓரங்களெல்லாம் இது பண்ணி நீட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் வந்து இந்த மாவை ஒரு 10 இன்ச் பை 10 இன்ச் ஸ்கொயர் ட்ரேயில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் இதை வந்து க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த பேட்டரை நான் வந்து இதில் ஊற்றுறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க டெக்ஸ்சரு. மாவோட டெக்ஸ்சர் இப்படி இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியங்க. அதனால் எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீ கேக்கை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பிஸ்னஸாக கூட செய்யலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஜென்டிலாக. இப்போ ஒரு ஸ்க்யூயர் வச்சு நான் வந்து இந்த மாவில் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக லைன்ஸ் போடுறேன். அதுக்கு முன்னாடி டேப் பண்ணி விட்டுக்கலாம். 3 தடவை டேப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்யூயர் வச்சு நம்ம லைன்ஸ் போடும்போது இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 180 டிகிரியில் 35 to 40 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தால் பாருங்கள், டேஸ்டியான ஸ்பாஞ்சியான டீ கேக் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல், கேக் ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணாமே சூப்பர் சாஃப்டாக கிடச்சிருக்குங்க. பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இதை நீங்கள் ஒரு ஹோம் பேக்கிங்கில் இது ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ஷேப்பில் கேட்டதுனால இது மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். ஸ்கொயராக இதில் 25 பீஸ் கிடச்சிருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.